அவை முன்னவர்கள் பேரன்பிற்குரிய அண்ணன் காமராஜ் அவர்களுக்கும் வணக்கத்திற்குரிய புலவர் ஐயா அவர்களுக்கும் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கிற எங்கள் தங்கை அனீஸ் பாத்திமா அவர்களுக்கும் திருவையாறு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக களத்தில் நின்று அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற இருக்கிற முனைவர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்களுக்கும் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியினுடைய எழுச்சிமிக்க தலகர்த்தர் நாம் தமிழர் கட்சியினுடைய மதிப்புமிக்க போராளி அண்ணன் திருமுருகன் அவர்களுக்கும் இறுதியாக சிறப்பு பேருரை நிகழ்த்தவிருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் சீமானுடைய மதிப்புமிக்க தலகர்த்தர்களில் பெருமைக்குரிய தம்பி, எங்கள் உயிருக்கு இனிப்பான தம்பி, நமது சோழ மண்ணின் மகன் இடும்பவனம் கார்த்தி உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். எங்கள் மகள் அனீஸ் பாத்திமா பேசினப்போ சொன்னாங்க, பொட்டி ஸ்ரீராமுலு மதராஸ் மனதே அப்படின்னு போராடினப்ப தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு திராவிடம் பேசிக்கிட்டு தெரிஞ்சாங்க அப்படின்னு தங்கச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த மதிப்புமிக்க மகள் தமிழ் தேசிய இனத்தின் திருமகளுக்கு சீமானின் தம்பி ஒன்றை சொல்கிறேன். எந்த மதராஸ் மனதே என்று பேசினாரோ என் தாத்தன் பொட்டி ஸ்ரீராமுலு அவனுடைய பேரப்பிள்ளை நான் பிறப்பால் தெள்ளுங்கன், நான் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்குகிறேன். ஏன் வரலாற்றின் நெடுகிலும் வஞ்சிக்கப்பட்ட பேரினம் தமிழ் தேசிய இனம், வரலாறு தோறும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட இனம் தமிழ் தேசிய இனம். ஆம், உலகத்தீரே இந்த இனம்தான் வஞ்சிக்கப்பட்ட இனம் தமிழ் தேசிய இனம். நமக்கென்று பேசுவதற்கு யாருமே இல்லை. கற்பனை பண்ணி பாருங்க, தமிழ் தேசிய இனத்தினுடைய நாடு, தமிழர் திருநாடு இது. இந்த நாடு எப்படி உருவாகி இருக்க வேண்டும்? இந்த நாடு யாருக்கு பின்னால் சென்றிருக்க வேண்டும்? இந்த நாட்டிற்கும் தமிழ் தேசிய இனத்திற்கும் சம்பந்தமில்லாத பெரியாரின் பின்னால், அந்த செல்லரித்து போன திராவிட சித்தாந்தத்தின் பின்னால் தமிழ் தேசிய இனம் சென்றதுதான் வரலாறு நெடுகிலும் வீழ்த்தப்பட்ட இனமாக தமிழர் இனம் இப்போதும் நொண்டிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? ஆண்டாண்டு காலமாக வஞ்சிக்கப்பட்டோம் நாம். தமிழ் தேசிய இனத்தினுடைய மக்களிடத்திலே அதிகாரத்தை தராது. தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் சாதி சண்டை போட்டுக்கொண்டு நமக்குள் பிரச்சனைகளை வளர்த்து கொண்டு, நீ முத்திரையர், நான் கள்ளர், நான் கோணார், நான் நாவிதர், நான் பறையர் என்று நமக்குள் சாதி சண்டைகளை, சாதி சங்கங்களை போட்டுக்கொண்டு திரிந்த காலத்தில் அவன் உங்கள் மீது இல்லாத முத்திரையை குத்தி திராவிட போர்வையை உங்கள் மீது போத்தி உங்களுடைய உரிமையை பறித்தது திராவிடம். அந்த திராவிடத்திற்கு கொள்ளி வைப்பதற்காகவே தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சிமிக்க தளபதியாக, தமிழ் தேசிய இனத்தினுடைய மீட்பு அரசனாக எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் இருக்கிறார். அவரோடு தெலுங்கு மொழி குடும்பத்தில் பிறந்த நான் களத்தில் நிற்கிறேன். ஆனா செல்லம்பட்டியில் பிறந்த தமிழ் தேசிய இனத்தில் மக்கள் நீங்க செல்லரித்து போன திராவிடத்தை தூக்கி சுமக்கிறீர்களே, என்ன கொடுத்தது இந்த திருட்டு திராவிடம்? உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? நான் சொல்றேன், செல்லம்பட்டிக்கு 3 சாராய கடை டாஸ்மாக கொடுத்துருக்கு. வேற என்ன கொடுத்துருக்கு? இந்த பகுதி மதிப்புமிக்க விவசாயிகள் வாழும் பகுதி. இந்த பகுதி உலகத்திற்கே உணவை கொடுக்கிற, அரிசியை உற்பத்தி செய்கிற பகுதி. இந்த பகுதி யாரால் பண்படுத்தப்பட்ட பகுதி? ஓடுகிற காட்டாற்று நதிநீரை தடுத்து நிறுத்தி உலகத்திற்கே வேளாண்மை என்கிற பெரும் தொழிலை கற்றுக் கொடுத்த சோழன் பெருமாவீரன் கரிகாலனின் மண். இந்த மண்ணை பெரியார் மண்ணுங்கிறான். வெக்கம் இல்லாம திண்டாடி தெருவில் நின்று இந்த திருட்டு கூட்டம், திராவிட கூட்டத்துக்கு சொம்பு தூக்குறமே, இது எந்த விதத்தில் ஆறாம்? இத கேட்க ஒரு தலைவன் இருக்கானா, அவன் தான் என்னுயிர் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள். என்ன புடுங்கிட்டாங்க கருணாநிதி வகைரா, என்ன புடுங்கிட்டார் ஸ்டாலின் இந்த நாட்டுக்கு.
அந்த குடும்பத்திலேருந்து, அந்த கோபாலபுர கூட்டத்திலேருந்து தான் தமிழ்நாட்டை ஆள்வதற்கு முதலமைச்சர் வரணும். என்னடா பண்ணீங்க நீங்க எங்கள் நாட்டிற்கு? என்ன பண்ணீங்க? எலிக்கரியும் பாம்பு கரியும் தின்று நாங்கள் வறுமை ஏழ்மை நிலையில் இந்த தஞ்சையினுடைய விவசாயிகள் நாங்கள் நின்றபோது, பஞ்சம் வந்தபோது ஒரு பையன் எங்களோட பக்கத்தில் நின்னீங்களா? கற்பனை பண்ணி பாரு. நமக்குன்னு என்ன பண்ணியிருக்கா? வெள்ளைக்காரன் கர்னல் எல்லிஸ், வெள்ளைக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்ய வந்த வெள்ளைக்காரன் கூட மேட்டுக்கட்டளை பாசன வாய்க்காலை உருவாக்கி இந்த ஓடிக்கிட்டு இருக்கிறா கல்லணை பெருவாய்க்கு, கல்லணை கிராண்ட் அணைக்கட்டு என்கிற கல்லணை பெருவாய்க்கு வாரியை கட்டி ஒரு புதிய ஆறை கட்டி மேட்டுக்கு தண்ணீரை திருப்பினான். எங்கள் பாட்டனார்கள் ராஜராஜ சோழன் போல உய்யகுண்டான் ஆறை எப்படி மேட்டுக்கட்டளை பாசனமாக திருப்பினாரோ அதே போல எங்களை அடிமைப்படுத்தி ஆள வந்த கர்னல் எல்லிஸ் தமிழர்களின் தாகம் தீர்க்க ஆறு வெட்டி கொடுத்தாண்டா. 100 வருஷத்துக்கு முன்னாடி செல்லம்பட்டியில் இங்க ஆறு ஒண்ணுச்சா? இங்க ஆறு இருந்துச்சுன்னு தெரியுமா? இந்த ஆற்றை நம்மை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்ய வந்த எல்லிஸ் பிரபு கட்டி கொடுத்தான். ஆனால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீர்களே, கருணாநிதியும் கருணாநிதியின் மகனும் செயலலிதாவும் தெருவெல்லாம் சாராய கடையை திறந்து வைத்து தமிழர்களை குடிநோயாளிகளாக மாற்றியதை தவிர வேற என்ன மயிர பிடிக்கிட்டாங்க? எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு? எதுக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தமிழர் நிலத்தில் ஆட்சி அதிகாரம்? இதை கேட்க ஒரு தலைவன் இருக்கிறான் என்றால் அவன்தான் எங்கள் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள். நீ ஆறு கட்டி தர வேண்டாம் மயிராண்டி. நாங்கள் வெம்பாடுபட்டு உழைத்து எங்களுடைய வேர்வையை ரத்தமாக சிந்தி வட்டிக்கு காசு வாங்கி பொண்டாட்டி நகை அடவு வச்சு வெள்ளாம பண்ணி வீதிக்கு கொண்டு வருகிற நெல்லை ஒரு சேமிப்பு கிடங்கு கட்டி வாங்கி வைப்பதற்கு கூட நல்ல டிஎன்சில நல்ல கட்டடம் கட்டித்தர வக்கில்லாத இந்த திருட்டு திமுகவுக்கு செல்லம்பட்டியில் வாழ்கிற தமிழ் சமூகத்தின் சொந்தங்களே என்ன வெங்காயத்துக்கு ஓட்டு போடுறீங்க? எவன்டா திராவிடன் இந்த மண்ணில்? எவன் திராவிடன்? உனக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கிற நான் பிறப்பால் ஒரு தெலுங்கன். நீ நம்ப மாட்ட, நான் நிஜமே చెప్పేను. நான் தெலுங்கோடே. మా తాత ఈ స్టేట్ తోడ ఫస్ట్ చీఫ్ మినిస్టర్ ఓమాందూర్ రెడ్డి గారు. வணக்கத்திற்குரிய செல்லம்பட்டியில் வாழ்கிற தமிழ் சொந்தங்களே, நீங்கள் நம்ப மறுக்கலாம், நான் பிறப்பால் தெலுங்கன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தாத்தா ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் பேரன் நான். நானே என் உயிர் தலைவன் சீமானுடைய கரத்தை பலப்படுத்திட தமிழ் தேசிய இனத்தின் மீட்சிக்காக களத்தில் நிற்கிறேன் என்றால், மான தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த நீங்கள், வீரத்தமிழனின் பேராண்மைக்கு கருவான நீங்கள், கேடுகட்ட செயலலிதாவும் மானகட்ட கருணாநிதியின் பின்னாடி திரிந்தீர்களே, என்ன அறம்? யாரா செயலலிதா இந்த நாட்டுக்கு? யார்? யார் இந்த நாட்டை சற்றேற குறை 25 ஆண்டு காலம் அந்த அம்மாட்ட கொடுத்த? அந்த அம்மா தான் சாராய கடையை முறைப்படுத்தினாங்க. டாஸ்மாக்ங்கிற நிறுவனத்தை அவருடைய லட்சிய புருஷர் ஐயா எம்ஜிஆர் தொடங்கினாரு. இந்த அம்மா அழகா முறைப்படுத்தினாங்க. உலகத்தின் தலைச்சிறந்த போர்க்குணம் மிக்க தமிழ் தேசிய இனத்தை குடிநோயாளியாக மாற்றிய கொடுங்கோலச்சி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவர்கள் உங்களுக்கு தலைவி. தலைவி. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஓடுகிற காட்டாற்று நதிநீரை தடுத்து நிறுத்தி அணை கட்டிய போது 13 துணைகளை கட்டிக்கொண்ட கருணாநிதி உன் இனத்திற்கு தலைவன் என்றால், களத்திலே தமிழீழ தேசிய திருநாட்டிலே நம் நிலத்தின் விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடிய பிரபாகரன் யார் இந்த இனத்துக்கு? இப்படி கேட்க ஒரு தலைவன் வேணும்ல. அந்த தலைவன் தான் எங்கள் உயிர் அண்ணன் சீமான் அவர்கள். அந்த தலைவனோடு களத்தில் நில்லுங்கள். வரலாறு மாறுகிறது, வரலாற்றை நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அதன் எழுச்சி தான் ஒரு குக்கிராமம். அந்த கிராமம் ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் நான் பல முறை தேர்தல் கூட்டம் இங்க வந்து பேசியிருக்கிறேன். அறிவில் சிறந்த கிராமம் செல்லம்பட்டி கிராமம். ஏன்? உழைப்பை உன்னதமாக கருதி உலகத்திற்கே உணவை தருகிற விவசாய பெருமக்கள் நீங்கள் பெரும் குடிகளாக வாழ்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை முறையை அழித்த கொடியவர்கள் இந்த திராவிட திருடர்கள். இந்த திராவிட திருடர்கள். எவன் திருட? இந்த திருட்டு பயல்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு நாம ஓட்டு போட்டு அனுப்புறோம்.
இந்த திமுக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை அந்த வெண்ணவெட்டி வீராசாமி எல்லாம் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான்? போய் போன மாசம் அவனோட ஒட்டுமொத்த சம்பளத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒட்டுமொத்த சம்பளத்தையும் திராவிடர் கழகத்தினுடைய வீரமணிக்கு பரிசா கொடுத்துருக்காங்க, இனாமா. என்ன புடுங்கிக்க அவங்களுக்கு பணம்? இந்த வல்லத்துல எங்க ஊர் பக்கத்துல 140 ஏக்கரை திருடி வச்சிருக்கான். 140 ஏக்கரை. இந்த திராவிட திருட்டு திராவிடம் பேசுற திராவிடன் தமிழர்களின் நிலத்தை பறிக்கிறான். வல்லம், பிள்ளையார்பட்டி, சென்னம்பட்டி பகுதியில் இருக்கிற ஏழை விவசாயிகளுடைய நிலத்தை இந்த திருட்டு திராவிடம் பறிக்குது. அதை எடுத்து கொடுத்தது யார் தெரியுமா? யார் தெரியுமா? அந்த நிலத்தை எல்லாம் பறிச்சு கொடுத்தது பாம்ப கண்டா விடு, பாப்பான கண்டா அடின்னு உனக்கு எனக்கு கற்பிச்சான்ல இந்த திராவிட திருடன், இந்த பெரியாரின் வாரிசு, இந்த ஈர வெங்காயங்கள், இந்த திருட்டு பயிலுவதான் நான் கன்னட பாப்பாத்தி தான் என்று முழங்கிய செயலலிதாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்தார் வீரமணி. இது வரலாறு. அந்த பட்டத்திற்காக ஏழை எளிய மக்கள், பிள்ளையார்பட்டியினுடைய கிராம மக்கள், என் தாய் கிராமத்தின் மக்கள், வல்லத்தின் மக்கள் எங்களுடைய விவசாய நிலத்தை புடுங்கி ஜெயலலிதா பெரியார் அறக்கட்டளைக்கு கொடுத்துச்சு. அந்த மயிராண்டிங்க என்னடா புடுங்கி இருக்கான்? அங்க ஒரு ஆயா வேலைக்கு கூட எங்கள் மக்களை சேர்த்துக் கொள்வதில்லை. அந்த திருட்டு கூட்டத்துக்கு நான் ஓட்டு போட்டு அனுப்பின பாரு, இவன் எல்லாரும் ஒரு மாச சம்பளத்தை இனாமா தரணும். எதுக்கு பெரியாருக்கு வந்துட்டு இனாமா கொடுக்கணும்? ஏன் அங்க அப்படியே தமிழர்களுக்கு இனாமா கல்வியை கொடுக்குறாங்களா? உலகத்திலுக்கே அதிக சொத்து வச்சிருக்கிறவன் அம்பானின்னா தமிழ்நாட்டில் அதிக சொத்து வச்சிருக்கிறவன் வீரமணி. வீரமணி காரணம் ட்ரஸ்ட் ஆக்கி விட்டுறது, அதை அறக்கட்டளை ஆக்கி அள்ளி குவிக்கிறது. இதை கேட்க ஒரு தலைவன் வேண்டுமா? அந்த தலைவன் தான் எங்கள் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள். எண்ணற்ற துரோகத்தை சுமந்த இனமே முதல் முறையாக தமிழ் தேசிய இனம் தனித்து நின்று ஒரு ஆகப்பெரும் ஆற்றலாக மாபெரும் சக்தியாக மாறி நிற்கிறது. யார் நாங்கள்? யார் நாங்கள்? 2009 மே 18 அன்று உலகத்தின் கண்களுக்கு முன்னால் கொக்கரித்தான் ராஜபக்சே. இலங்கையையும் ஈழத்தையும் கடாரத்தையும் ஆட்சி செய்த தமிழர்களை ராஜபக்சேவாகிய நான் வீழ்த்தி விட்டேன். சிங்களர்கள் நாங்கள் விடுதலை பெற்று விட்டோம், எங்கள் தேசத்தை நான் மீட்டு விட்டேன் என்று கத்தாரில் இருந்து கொழும்பு வரும் விமானத்தில் கொழும்பு மண்ணிலே இறங்கி அந்த மண்ணை முத்தமிடுகிறான் ராஜபக்சே, சிங்கள இனவெறியன். அப்ப சொல்றான், நாங்க வீழ்த்திட்டோம், எங்களை வெல்ல யாரும் கிடையாது, பார் உலகத்தை ஆண்ட சோழலின் புலிக்கொடியை வீழ்த்தி விட்டேன் என்று கொக்கரித்தான். அந்த நேரத்தில் எல்லோரும் சிறு சிறு நெருப்பு துண்டுகளாக ஈழத்தின் விடுதலைக்காக ஏங்கி தவித்த தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் நாங்கள் எல்லாம் ஏங்கி தவித்த சமகாலத்தில் அரணையூர் கண்டெடுத்த அடங்கா பெருநெருப்பாக ஒரு தலைவன் ராமேஸ்வரம் மண்ணில் இருந்து எழுச்சி முழக்கமிட்டான். நாங்கள் விழப்பிறந்தவர்கள் அல்ல, எழப்பிறந்தவர்கள் என்று 2009 அன்று எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் என்கிற ஒரு பேர் இயக்கத்தை அறிவித்து தனித்த ஒரு மனிதனாக நடைப்பயணத்தை மேற்கொண்டு மாபெரும் மக்கள் படையை 2010 மே 18 அன்று எங்கள் பாட்டி கண்ணகி நீதி கேட்ட மண்ணிலே நாம் தமிழர் கட்சி என்கிற மக்கள் ஜனநாயக இராணுவத்தை கட்டினார். அந்த நேரத்திலே அறிவில் சிறந்த செல்லம்பட்டியில் வாழ்கிற எங்கள் சொந்தங்களே, எந்த தலைவனுக்கும் இல்லாத தைரியம், இந்திய பெருநிலத்தில் எவனுக்கும் இல்லாத தில் எங்கள் தலைவன் அண்ணன் சீமானுக்கு வந்தது. என்ன? எங்கள் இனத்தை அழித்த கருணாநிதியை இதோடு அவரை வீட்டுக்கு அனுப்புறோம். எந்த அதிகாரத்திற்காக என் இனச்சாவை சகித்துக் கொண்டு என் இனத்தை காட்டி கொடுத்தாரோ, காங்கிரசின் துணையோடு என் இனச்சாவை காட்டி கொடுத்தாரோ கருணாநிதி, அவருடைய ஆட்சி அதிகாரத்தை பிடுங்குவேன் என்று சபதமேற்று நாங்கள் எங்கள் பாட்டி கண்ணகி நீதி கேட்ட மண்ணிலே நாம் தமிழர் என்கிற பெருமைமிக்க இணையெழுச்சி அரசியல் அணியை உருவாக்கினோம். ஈழத்தில் விழுந்த புலிக்கொடியை தமிழர்களின் இன்னொரு தாய் நிலமாக இருக்கிற வீரத்தின் விளைநிலமான மதுரை மண்ணிலே எழுச்சியோடு விழுந்த புலிக்கொடியை ஒரே ஆண்டில் தூக்கி நிமிர்த்தி உலகத் தமிழரின் உரிமை குரலாக நாம் தமிழர் கட்சி என்கிற பெரும் கட்சியை கட்டினோம்.
அன்று அறிவித்தான் எங்கள் தலைவன் அண்ணன் சீமான். இந்த கட்சி என்னோடு மட்டுமல்ல, எனக்கு பின்னால் இந்த கட்சியை வழிநடத்த போகிற என் மகள் அனீஸ் பாத்திமா போல எண்ணற்ற தமிழ்தாயின் பிள்ளைகள் வருவார்கள். அவர்கள் கூட இந்த திருட்டு திமுக, அயோக்கிய அதிமுக, இந்த நாட்டை அளிக்கிற பாஜக, காங்கிரஸ் எவனோடும் கூட்டணி இல்லை. தமிழ் தேசிய இனத்தோடு தான் கூட்டணி. தனித்தே நின்று இந்த மண்ணை வெல்வோம் என்ற பேரறிவிப்பு செய்தார். அதை போல தனித்து களத்தில் நின்று 8 தேர்தல்களை சந்தித்து தொடர் தோல்விகளை சந்தித்த பிறகும் செல்லம்பட்டி மண்ணில் தன் தம்பி திருமுருகனை தனித்து நிறுத்துகிறான் என்றால் தமிழன்னாலே வீரம்டா. தமிழன்னா வீரம், தமிழன்னா துணிச்சல், தமிழன்னா அறம். அந்த அறத்தின் மகன்தான் அரணையூர் அண்ணம்மாள் கண்டெடுத்த அன்பு அண்ணன் சீமானவர்கள். அந்த வரலாற்று பெருந்தலைவன் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக ஒரு மதிப்புமிக்க மகனை நிறுத்தி இருக்கிறார். யார்? திருமுருகன். யார்? மற்ற வேட்பாளருக்கெல்லாம் வரலாறை தேடிப்பாரு, அப்படியே முட்டி போட்டுக்கிட்டு திரிவாங்க. 10 நாள் பல்லு வளர்க்காத மாதிரி ஜெயலலிதாவை கண்ட உடனே அப்படியே வாயில் அப்படி பிரஸ்ஸை வச்சுக்கிட்டு நிற்பாங்க. எங்கள் அண்ணன் பழைய அமைச்சர் இந்த ஊருக்காரு அப்படியே எட்டி நிற்பாங்க. அதிமுகவில், திமுகவில் கருணாநிதி மயம் வந்தான்னா இங்கே, கருணாநிதி பேரை வந்தால் இங்கே உருண்டுக்கிட்டு ஓடுவாங்க. நாங்கள் எப்பேற்பட்ட மகனை தெரியுமா இந்த களத்தில் 2026 வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம். நல்லாசிரியர் விருது பெற்ற எங்கள் ஐயா சதாசிவம் அவர்களின் மகன், மதிப்புமிக்க திருவாட்டி அம்மா ராமலட்சுமி அவர்களுடைய மகன், அறிவில் சிறந்த மகன், இந்த மண்ணின் பூர்வ குடிமகன். அப்போ அதுவும் எப்பேற்பட்ட மகன் தெரியுமா? உலகத்தின் சமூக நீதி சமருக்காக, எந்த ஏழை பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்காக தன்னுடைய தேக்கு மர தேகத்தை துப்பாக்கி குண்டுகளுக்கு தந்தானோ வாட்டாக்குடி இரணியனுடைய உயிர் நண்பன் ஆம்லாப்பட்டு ஆறுமுகம் மாதுராரின் பேரனை களத்தில் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். உடனே நான் எங்க தாத்தன் பேரை மாதுரார்னு சொன்ன சாதி அடையாளம், அதெல்லாம் கிடையாது. அது ஒரு இனத்தின் மொழி. எங்கள் அண்ணன் முத்திரையர்களின் பிள்ளை, எங்கள் அண்ணன் திருமுருகன் ஆதி தமிழ் குடிகளின் பிள்ளை, எங்கள் அண்ணன் திருமுருகன் பறையர் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளை, தமிழ் தேசிய இனத்தினுடைய மல்லர் சமூகத்தின் மகன். இந்த தமிழ் குடிகள் எவர்களுக்கெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அவர்களுக்கெல்லாம் முதல் ஆளாக, அவர்களுடைய உரிமைக்காக களத்தில் நிற்கிற மகனாக எங்கள் அண்ணன் திருமுருகன் அவர்கள் நிற்பார்கள். படித்தவர், பண்பாளர். நம்முடைய இந்த நிலத்திலே நம் மண்ணின் மீட்சிக்காக களத்தில் நிற்கிற துணிச்சல் மிக்க போராளியை நாங்கள் களத்தில் நிறுத்தி இருக்கிறோம். எதற்காக நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் எங்கள் அண்ணன் திருமுருகன் அவர்களுக்கு? என்ன கருணாநிதியுடைய வாரிசுகள் ஏதாச்சும் இந்த நாட்டுக்கு எதுவும் பண்ணியிருக்காங்களா? ஏதாச்சும் ஒரு வரலாற்று பின்புலம் எதுவும் இருக்கா கருணாநிதி குடும்பத்துக்கு, ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறதுக்கு? எங்கள் அண்ணன் திருமுருகனுடைய தாத்தா ஐயா துளசி ஐயா வாண்டையார் இந்த நிலத்திலே ஏழை எளிய மக்கள், நாங்கள் அன்னாடங்காட்சிகள், பஞ்ச பரதேசிகள், பாமர மக்கள், அனைத்து சமூக மக்கள், பறையர் சமூக மக்கள், பல்லர் சமூக மக்கள், கல்லர் சமூக மக்கள், கோனார் சமூக மக்கள், அனைத்து சமூக மக்களுக்கும் புறக்கணிக்கப்பட்ட எட்டாக்கணியாக இருந்த கல்வியை எங்களுக்கு இலவசமாக தந்த எங்கள் ஐயா ஐயாறு வாண்டையாரனுடைய துளசி ஐயா வாண்டையாரனுடைய பேரன் எங்கள் அண்ணன் திருமுருகன் அவர்கள். எதுக்கு அவருக்கு வாக்கு செலுத்தணும்? இந்த மாதிரி வரலாறு இவங்களுக்கெல்லாம் கிடையாது. எதுக்கு எங்கள் ஐயா கல்வியை இலவசமாக தந்தார்? எதுக்கு தந்தாரு? ஆடு மாடு திருடிக்கிட்டு திரிஞ்ச நம்மளை எல்லாம் கல்வி சாலைக்கு அனுப்பி கல்வி பெற வேண்டும் என்கிற உயரிய லட்சிய நோக்கத்தோடு எங்கள் ஐயா பூண்டி புஷ்பம் என்கிற கல்லூரியை கட்டி ஏழை எளிய மக்களை படிக்க வைத்து அழகு பார்த்தார். அவருடைய பேரப்பிள்ளையை தமிழ் சமூகத்தின் மகனாக, ஐயா அம்பேத்கரனுடைய வாரிசாக, தாத்தா ஐயா இரட்டமலை சீனிவாசனுடைய பேரனாக களத்தில் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். அவருக்கு எதிர்வரும் தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாருங்கள். அவர் உறுதியாக உங்களுக்காக களத்தில் நின்று போராடுவார். உங்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே பேசுவார். எங்கள் அண்ணன் திருமுருகன் அவர்கள் சட்டமன்றத்திலே இந்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியினுடைய உரிமைகளை பேசும் போது
அங்கே இருக்கிற திமுக காரன் எல்லாம் சட்டையை பிச்சுக்கிட்டு, அதிமுக காரன் எல்லாம் சட்டையை பிச்சுக்கிட்டு வெளியில் வருவான். உங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமான விவசாய சின்னத்தில் களத்தில் நிற்கிற சீமானின் தம்பி அண்ணன் திருமுருகன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும், சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சித்தி பரவட்டும், பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் சிறக்கட்டும் தமிழ்குடி என கூறிக்கொண்டு மீண்டும் கதிர்கையன் படைவெடிக்கும், காரிருள் நீக்கும், கீழ்வானம் சிவக்கும், கிழக்கு வெளுக்கும், கிளிநொச்சி எமதாகும், கிழக்காசிய பிராந்தியத்தில் அகண்டவரும் தமிழர் தேசம் பிறக்கும். தம்பியின் தம்பி சீமானின் படை அதற்கு உழைக்கும்.